ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரோட் சைட் மசாலா பூரி. இது நிறைய பேரோட ஃபேவரட், என்னோடதும் கூட. ஸோ இது இன்றைக்கி எப்படி செய்யணும்னு பார்க்க போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டாணி, தேவையான அளவு பட்டாணி வந்து ஒரு 5 hours முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. காஞ்ச பட்டாணி, பச்சை பட்டாணி எது இருக்கும் அதை வந்து ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 2 சின்ன சைஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது தேவையான தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து அப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பிரியாணி ஸ்பைசஸ், ஆனியன், டொமேட்டோ, மின்ட், கொரியாண்டர், ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் இதுவும் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஆனியன் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் அப்புறம் வந்து மின்ட் அண்ட் கருவேப்பிலை அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு இஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா, அதுவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்லா வதக்கும். ஸோ இந்த டைமில் ப்ரெஷர் குக் பண்ணதே எடுத்துட்டோம். இப்போ இந்த பொட்டேட்டோ மேலே இருக்க தூள்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது கூட மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் இதுவும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கலரி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு 2 வதக்கிட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட வதக்கிக்கலாம். நான் ஆனால் வதக்கிட்டு இப்போ அரைச்சிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் வச்சு ரெடி பண்ணிடலாம். அகைன் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 4 போல் சீரகம் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சோம்பு போட்டோம்னா இப்போ வந்து சீரகம் போட்டு தாளிச்சிக்க போகிறோம். ஸோ சீரகம் போட்டு நெக்ஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கலாம் வேணாம், ஏன்னா ஆல்ரெடி வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். இப்போது மசிச்சு வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். இது கிளறிட்டு ஒரு 2 minutes போல் கொதிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சன்னா மசாலா இருக்குது, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு 2 கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் வச்சுட்டு பூரி அண்ட் கார்ன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மசாலா பூரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பூரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 போல் பூரி வந்து உடச்சிக்கோங்க. பூரி உடச்சக்கப்புறம் கொஞ்சம் கார்ன் எடுத்து அதுவும் தூவிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரெடி பண்ண சால்னா வந்து இது மேலே நல்லா பட்டாணியோட சேர்த்து நல்லா தளர ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு இப்போ தேவையான அளவு கார்னும் சேர்த்துக்கிட்டோம். கார்ன், ஆனியன், அப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ். அவ்வளோதான். நம்ம வெயிட் பண்ணி செஞ்ச மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து அம்மா தான் இன்றைக்கி கேட்டாங்க என்கிட்ட ஆசையாக. ஸோ அவங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஆல். கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.